அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே நான் உங்கள் மத்தியிலே பேச எடுத்துக்கொண்ட ஒரு சின்ன குறிப்பு என்னவென்று சொன்னால், பெரியாரை விமர்சனம் செய்யும் நாம் தமிழர்கள். எதற்காக குறிப்பிட்டு இந்த தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவருடைய சிந்தனை என்னன்னா, தமிழகத்திற்காக தமிழின மக்களுக்காக நாம் தான் போராடுகிறோம், தமிழக மக்களின் பிரதிநிதியாக நாம் தான் இருக்கிறோம் என்று ஒரு தவறான புரிதலோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர்களும் தமிழ் மக்களும் என்றைக்கும் எந்த காலத்திலும் உங்களை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பொறுத்தவரை குறிப்பிட்ட அந்த கட்சியுடைய கொள்கை அல்ல, சீமான் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்த கொள்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அதாவது எப்போது இவர்கள் பெரியாரை சீண்டினார்களோ, பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக பேசினார்களோ, அப்பொழுதே அவருடைய கொள்கையும் அவருடைய கட்சியும் அனைத்தும் தவிடுபொடி ஆகிவிட்டது. மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. பழனி பாபா சொன்னாங்கல்ல, யார் ஒருவர் அம்பேத்கர் மற்றும் பெரியாருக்கு எதிராக பேசினார்களோ அவர்களை நீங்கள் நம்பாதீர்கள். அதை மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல நாம் தமிழர் என்று ஒரு அளவுல பேசப்பட்டது. இன்றைக்கு நாம் தமிழர் இருக்கா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா அதுல இருந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் அது பொய், அது தனி மனிதனுடைய துதிப்பாடலுக்கான கட்சி என்பதை விளங்கி அதுல இருந்து வெளியே வந்த காட்சி நம்ம பார்க்கிறோம். நீங்க எப்போது பெரியார் மேல கையை வச்சீங்களோ, பெரியாருடைய கொள்கையை எப்போது விமர்சனமா செய்ய ஆரம்பிச்சீர்களோ, அப்போதிலிருந்தே உங்களுடைய கொள்கைகள், உங்கள் கட்சி அனைத்தும் இழுத்து மூடப்பட்டது. ஏன் நான் சொல்றேன்னா, பெரியார்களை முஸ்லிம்கள் விரும்ப காரணம் என்ன? எத்தனையோ தலைவர்கள் நாம் விரும்பினாலும் குறிப்பிட்டு பெரியாரை விரும்ப காரணம் என்னவென்று சொன்னால், 1500 வருடத்துக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை சமீப காலத்திலே பெரியார் கொண்டு வந்து மக்களிடத்திலே சேர்த்தார். அது என்ன கருத்து? இஸ்லாம் சொல்லுகிறது, மனிதர்கள் அனைவரும் சமம், பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, நீங்கள் பிறந்தவர், நீங்கள் உயர்ந்தவர், நீங்கள் தாழ்ந்தவர் என்ற கலாச்சாரம் இஸ்லாத்தில் கிடையாது என்று 1500 வருடத்திற்கு முன்பாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதைதான் பெரியார் சமகால மக்களிடத்தில் சொன்னார். நீங்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பார்க்காதீங்க, மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற கருத்தை கொண்டு வந்தாங்க. இன்னொரு இஸ்லாம் சொல்லுகிறது, பெண்களுக்கான பாதுகாப்பும் முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுக்கிறது, அவர்களுக்கான உரிமையை இஸ்லாம் பங்களிக்கிறது, சொத்திலே அவர்களுக்கான பங்கை நீங்கள் கொடுக்க வேண்டும், பெண்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், பெண்களுக்கான வாரிசு அந்தஸ்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது. அதைதான் பெரியாரும் மக்களிடத்தில் சொன்னார்கள். இஸ்லாம் எதையெல்லாம் மூட நம்பிக்கையை கடுமையாக இருந்ததோ, மூட நம்பிக்கை இஸ்லாத்துல கிடையாது, மூட நம்பிக்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று இஸ்லாம் ஒரு காலத்திலே மூட நம்பிக்கையை கடுமையாக எதிர்த்தது. பெரியாரும் அதைதான் சொன்னார். மூட நம்பிக்கையை போகாதீங்க, எதையும் நம்பாதீங்க, அறிவை கொண்டு சிந்தித்து பாருங்க. அதைத்தான் இஸ்லாமியர்கள் பெரியாரை மிகவும் நேசிக்கிறார்கள். ஆனா இந்த நாம் தமிழர்கள் என்ன செய்றாங்க? சீமா ஒரு காலத்துல பேசி இருந்தாரு, ஆனா மக்கள் அவர் மதிக்கலன்றதால அதுல இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்களை தூண்டி விட்டு, நீங்க பெரியாரை பற்றி அவதூறு பேசுங்க, பெரியாரை பற்றி உங்க வாய்க்கு எப்படியெல்லாம் வருதோ அப்படியெல்லாம் நீங்க அடிச்சு விடுங்க, பாத்துக்கலாம். இதனுடைய பின்னணி என்ன? நீங்க நினைச்சிட்டீங்க, நாம் பெரியாரை எதிர்த்து விட்டால், பெரியார் எதிர்ப்பு நாம் கொண்டு வந்து விட்டால் நம்முடைய கட்சிக்கு ஒரு பெரிய பலம் ஏற்படும் என்று. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்போது பெரியாரின் மீது நீங்கள் கையை வைத்தீர்களோ உங்களுடைய கட்சி முழுமையாக அழிவதற்கான ஒரு தளம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து விட்டீர்கள். அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் என்ன, உங்களுடைய கொள்கை என்ன? நீங்க ஒண்ணும் இப்ப புதுசா சொல்லல. RSS என்ன சொன்னதோ, RSS எப்படியெல்லாம் பெரியாரை எதிர்த்தார்களோ, பெரியார் சித்தாந்தத்திற்கு எப்படி அவர்கள் எதிராக குரல் கொடுத்தார்களோ, அதே ஒரு கொள்கையை தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோடு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்துல சொல்லுவாங்க, நாம் தமிழர் பிஜேபியுடைய பி டீம், அவர்கள் பின்னால் நின்று இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று. ஆனால் இப்போது உண்மை என்ன தெரியுமா? நீங்க பி டீம் கிடையாது, ஏ டீம்.
நேரடியாக பிஜேபியுடைய கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்றதுக்காக நீங்க உங்க கொள்கையை கொண்டு திணிக்க பாக்குறீங்க. ஆனால் தமிழக மக்கள் எப்போதுமே சிந்திக்க கூடியவர்கள். பெரியாரை ஒருவர் எதிர்த்தால், பெரியாருடைய சித்தாந்தத்திற்கு ஒரு எதிராக பேசினால் அதை நாங்கள் ஒரு காலத்திலும் ஏற்ற மாட்டோம், அதை நாங்கள் கருத்துக்களை புறக்கணிப்போம் என்று மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று நாம் தமிழர் சொந்தங்களை பார்த்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.